ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வந்து எப்படி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குங்களா? சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர். நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறோம். டே விளாக்னா நேற்று நைட்டு நம்ம வாசல் நாங்கள் பார்த்தீங்களா கோலம் போட்டதுலேருந்து நான் வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது வரைக்கும் இன்றைக்கி காலையில் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், என்ன ஏது நம்ம வீட்டுக்கு அம்மா அத்தைலாம் வந்திருந்தாங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னமாம்மா? அம்மா இப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுங்க. இப்போ அம்மா விட்டுட்டு வரப்போ வந்து அம்மா விட்டு வரும்போது வண்டிக்காரன் ஒருத்தவன் மாமா காலில் இடித்து மாமா கால் வந்து கொஞ்சம் முட்டியாண்ட வந்து கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அவங்களுக்கு நிற்க முடியல. அதுலேயே அவங்க சரி இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாமாம்மா அப்படின்னு சொன்னால் சரிம்மா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. வளவலன்னு பேச விரும்பலை. என் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டாச்சு, மணி 9 ஆயிடுச்சு. என்ன நல்லா இருக்கா பார்த்துட்டு நாளைக்கு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இந்த வருஷமும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் ஹோம் டோர் போடுன்னு இருக்கீங்க. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஹோம் டோர் வரும். உடனே இன்றைக்கி தான் வீடு க்ளீன் பண்ணியிருக்கீங்களா அதனால் ஹோம் டோர் வருதான்னு கேட்காதீங்க. வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா பாருங்கள். இன்னும் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? எப்போவுமே நான் வந்து தமிழ் வருஷ பொறுப்புக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் இங்கிலீஷ் வருஷ பொறுப்புக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன். அரிசி, பருப்பு, உப்பு 3மே வைப்பேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க காயின் ஏதாவது இருந்ததுன்னா இல்லை நோட்டா காசு இருந்ததுன்னா தாம்பல் தட்டில் வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு நான் விளக்கேற்றுவேன். ஸ்வீட் இருக்குது, ஸ்வீட்டும் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாலும் காய்ச்சி வைக்கணும். எப்போவுமே இது 2மே செய்வேன் நான். அது 2 செய்கிறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாமி கும்பிட்றப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அதுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எப்படி சாமி கும்பிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்படி தான் நான் எப்போவுமே நியூ இயருக்கும் சாமி கும்பிடுவேன், தமிழ் வருஷ பொறுப்புக்கும் சாமி கும்பிடுவேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த வருஷம் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள், அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களா, அதனால் சரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ரெடி பண்ணிடலாம். அம்மா பஸ் ஏறிட்டாங்களாம், அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே வாங்க பார்க்கலாம் என்னென்ன கட் பண்ணுறேன்றதை. ஹாய்ங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, இந்த பக்கம் மஷ்ரூமு, இந்த பக்கம் அரிசி இருக்குது, பட்டை லவங்கம். பாருங்கள் வச்சு குக்கரை கடன்னு இன்னொரு 15 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நம்ம தாளித்து விட்டணும். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா தேவையானதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். தக்காளி இருக்குது, அரிசி ஊற வச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாங்கலைங்க, அரைக்கலைங்க, அதனால் வாங்கிட்டேன் இன்றைக்கி. இவ்வளோ தான் தாளித்து விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இந்த கொஞ்சம் ஐயோயோயோயோயோயோமா என்னால் முடியலை. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஐ லவ் யூ. அம்மா குதிரை மட்டும் வாங்கிடுவாங்கண்ணா. எல்லாரும் இப்போ பச்சைம்மா கோயிலுக்கு போகிறோம் நாங்கள். என்னோட சரி நல்லா இருக்கா? அம்மா சரி பாருங்க. அம்மா இப்போ வந்து நியூ இயருக்கு நமக்கு எல்லாரும் காசு கொடுக்குறதுக்காக பரிசு ஓப்பன் பண்ணுவாங்க.
அப்படி தண்ணி திறந்து பாத்ரூம். அரே ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பார்த்து பார்த்து போயிட்டாங்க. பையா சிவன் கோயில் வீடியோ ரவுண்ட் எப்படி எத்தனை செய்யுது போ வரேன். கோபிகா பிரிஞ்சி நல்லா இருக்கா கோபிகா? ஐயோ மாமா நல்லா இருக்கா மாமா? இது இனி கோபிகாக்காக இந்த பிரிஞ்சி செஞ்சது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கூடயே கோபிகாவும் போகிறா. நாளைக்கு அவளுக்கு ஸ்கூலு அப்படின்றதுனால பாருங்கள், அம்மா அத்தை கிளம்பிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் விட்டுறாங்க. என் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக ஹோம் டோர் போட்டுடலாம். இன்றைக்கி டே விளாக் முடிச்சுட்டு நாளைக்கு ஹோம் டோரும், நாளான்னைக்கு வந்து நம்ம ஷாப்பிங் வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் இன்றைக்கி மாதம் 1 பிறந்துடுச்சு, வருஷம் 1 பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 20 நாள் தான், இன்னும் 21 நாள் தான் இருக்குது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. கண்டிப்பாக நல்லபடியாக ஊருக்கு போகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.